சொல்லி ஆண்டவரை எப்பொழுதுமே விட்டே கொடுக்க கூடாது. ஐயோ போய் புலம்பாதீங்க, கிறிஸ்தவர்களை புலம்பாதீங்க. ஐயோ கஷ்டப்படுறாங்க, உலகத்தாட்ட போய் புலம்பிடுவாதீங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்துவ ஒரு நாள் போவே கூடாது முடிவு பண்ணிடுவான். சுவிசேஷம் சொல்லல, ரட்சிக்கப்படாத கூட நீங்களே செக் வச்சிருவீங்க. ஒரு நாளும் புலம்பாதீங்க. ஒண்ணுமே இல்லைன்னா அந்த காலத்துல இருந்த பரிசுத்தவான்கள்லாம் ஸ்தோத்திரம், ஆமா ஊழிய செஞ்ச ஊழியக்காரர்கள்லாம் சாப்பிட ஒண்ணு இருக்காதாங்க. ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க காசு இருக்காதான். ஸ்தோத்திரம், ஆனாலும் பக்கத்து வீட்டுல போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்தோத்திரம், அவங்க அப்படியே வேட்டி சட்டையும் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்தோத்திரம் துவைச்சு கஞ்சி போட்டு அந்த கறிப்பட்டில அயன் பண்ணி அப்படியே அந்த மடிப்பு கடையமா போட்டு போவாங்களாம். பக்கத்து வீட்டுல நினைப்பாங்களா, ஸ்தோத்திரம் இந்த வெள்ளைக்கார பணம் பாரு வெள்ளையும் சொல்லியுமா இருக்குது. ஆமே, வெள்ளைக்கார பணம் கொடுத்து இவங்க பாரு அப்படியே எப்ப பார்த்தாலும் பல பலன்னு அப்படியே ஸ்தோத்திரம் அப்படின்னு எல்லாம் நினைச்சுவாங்களாம். ஆனா அந்த வீட்டுல போய் தான்